பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. எரேமியா 30:17 வாசிக்கின்ற பொழுது, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியினாலே நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்களே, இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாரும் இல்லை என்றார்களே. ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க. யாருமே உனக்கு கிடையாது என்று சொல்லி உன் வாழ்க்கையில இந்த உலகம் உன்னை அமுக்க பார்க்கிற வேளையில நீ தள்ளப்பட்டவள். உன்னுடைய பேச்சுக்கு எந்த மதிப்பும் இந்த வீட்டில் கிடையாது, இந்த தேசத்துல கிடையாது, நீ வேலை பார்க்கிற இடத்துல கிடையாது. உன்னை யாரும் மதிக்கல, நீ தள்ளப்பட்டு இருக்கிறாய். இந்த வார்த்தை நீங்க நல்ல கவனிங்க. மக்கள் நம்மளை எப்படி பேசுகிறார்கள்? நீ தள்ளப்பட்டவள், உன்னிடத்தில் நாங்கள் எந்த காரியத்திலும் தொடர்பு வைக்க மாட்டோம், உன்னை ஒதுக்கிட்டோம், உன் பேச்செல்லாம் எடுபடாது. நீ என்னதான் நீ ப்ரூஃப் பண்ணுவதற்கு நீ போராடி ஒரிஜினலாவே நீ ப்ரூஃபை காமிச்சாலும் உன் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். பாருங்கள், அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இந்த நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஆறுதலை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. என் வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை பிரதர் சொல்கிறோமா? என் பிள்ளைங்க நீ மதிக்கலை, என் குடும்பம் நீ மதிக்கலை, தள்ளப்பட்டவன் போல் ஓரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறேன், கண்ணீரோடு கூட இருக்கிறேன். என் கணவரோ என் மனைவியோ என்னை நேசிக்கல, கண்ணீரோடு கூட இருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை நீ பயப்படாத, தள்ளுண்டு போனாய் என்று இந்த உலகம் நினைக்கலாம், ஆனால் நீ நினைக்காத. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆழமா நான் சொல்றேன். தள்ளுண்டு போனாய் என்ற உலகம் உன்னை உதாசீனப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தலாம். நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஊழிய பாதையில் கூட நாங்கள் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நிறைய ஊழியர்கள், வளர்ந்த ஊழியர்கள், பணக்கார ஊழியர்கள், புதிய கிருபை என்று பேசுகிற அநேக ஊழியர்கள், நாங்களாம் போனோம் அப்படின்னோம்னா எங்களை அப்படியே அற்பமாக பார்ப்பாங்க. சில கூட்டங்கள் அப்படியே ஒதுக்கி வைப்பாங்க. பெரிய பெரிய ஆட்களோட கை கோர்த்து பேசுவாங்க, எங்ககிட்டலாம் பேச மாட்டாங்க. எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்து அவர்களோடு உறவாடுவதற்கு பல மணி நேரங்களை செலவு செய்வார். இன்னைக்கு நடக்கு, ஊழியத்தின் பாதையிலும் நடக்கு. நான் நிறைய கூட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். நிறைய இடத்துல அப்படியே மாய்மாலமான காரியத்தை பார்த்துட்டு, ஐயா நம்ம தேவனோடு மட்டும் இணைஞ்சிருந்தா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டு வெளியே வந்து தேவன் பக்கமாய் சார்ந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய சமாதானம் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே வந்துச்சு. நிறைய கூட்டங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்க அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியே உங்கள் தலையை தேவன் நிமிர்த்துகிறவராகவே இருக்கிறார். நீ பயப்படாத. உன் பேச்சு எடுபடாம இருக்கான், நீ தேவ சமூகத்தில் வந்து ஆண்டோடைய வல்லமை தரித்துக்கொள், அவ்வளவுதான். உன்னை யாருமே கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களா? சமாரிய பெண்ணை குறித்து நன்றாக தெரியும். அது சமாரிய பெண் புறக்கணிக்கப்பட்டவள் தான், அவமானப்படுத்தப்பட்டவள் தான், அவள் பாவியாகத்தான் இருந்தாள். அந்த சமாரிய தேசத்துக்குள்ளேயே, சமாரிய பட்டணத்துக்குள்ளேயே அவளை யாரும் மதிக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள் போனது. ஊருக்குள்ள போய் வேசியா வந்திருக்கிறான்னு சொன்னா ஊரே திரண்டு வந்துச்சு. பாருங்களேன், தேவ வசனம் அவளுக்குள் போன உடனே அந்த வார்த்தையை உலகம் மதிக்க ஆரம்பிச்சது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உலகத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து 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 காயத்தை பெருக்கி கொண்டு போவாதீங்க. அப்படியே காயத்தை உருவாக்காதீங்க. இன்னைக்கு நம்ம தான் காயத்தை உருவாக்குறோம். ஒருத்தவங்களை திட்டானா மறந்துருங்க. உள் வைத்து காயமாய் அதை மாற்றாதீர்கள். கடைசியில் வெட்டித்து செதற விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை உண்டியில் ஆக்கிறோன்னு சொல்றானா, என்னோடு கூட இருக்கிறவர் என்னை பாதுகாக்கிறோன்னு சொல்லி கர்த்தரை மட்டும் நீங்கள் விசுவாசிங்கள். தைரியமா இருங்க, அவ்வளவுதான். நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், நீ பயப்படாத அப்படிங்கிறார். தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையில, தனிமைப்படுத்தப்பட்ட உன் வாழ்க்கையில், ஐயா வேலையில என்னை அப்படியே இலக்காரமா பார்க்கிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ கலங்க. உனக்குள்ள ஒரு தேவ வல்லமை இருக்கு, அதை அனல் மூட்டி எழுப்பு, அவ்வளவுதான். உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் முழுக்க 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 முழுக்க
நீங்கள் ஜெயமெடுக்கும்படியாய் அண்டிக் கொள்ளுங்கள். உலகம் ஆயிரம் சொல்ல, இன்னைக்கு தூக்கும் நாளைக்கு மிதிக்கும், நாளைக்கு தூக்கும் நாளைக்கு மிதிக்கும். அந்த வார்த்தைகளை உள்வாங்காதபடிக்கு தெய்வ சத்தத்தை மட்டும் கேட்டு பழகுங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க. அப்படியே காலையில் அரண்டு போன அந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆண்டவர் எவ்வளவு நல்லவரையா, எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசுறாரு. தள்ளுண்டு போன சீயோனே, பாருங்களேன், ஆசீர்வாதம் பெற்ற சீயோன், வாக்குத்தத்தங்களை பெற்ற சீயோன். ஒருவேளை நீ சந்தோஷமா ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம், நீ பல கனவுகளோடு கூட வந்திருக்கலாம், அநேக வார்த்தைகள் உன்னை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். முதல் சொல்லுகிற பொழுதே தங்கமே வைரமே என்று உனக்கு புகழ் செலுத்தி இருப்பார்கள். இந்த வாய் அன்னைக்கு நீ இவ்வளவு கேவலம் பேசுறது அப்படிங்கிற இடத்துல நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தை அப்படியே வாங்கிக்கோங்க. உங்கள் இருதயம் பலனடையும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உன்னை குணப்படுத்துவேன். உன்னை குணப்படுத்துகிற பொழுது யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்கள் உன்னிடத்தில் நன்மை பெறும்படியாய் வந்து சேர்வார்கள். இதுதான் வேத ரகசியம். நம் முந்தி வாய்களை நம்ம விட்டு நமக்கு நாம இன்னும் காயங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடாது. தவறு செய்யாமலே நீங்கள் தண்டிக்கப்பட்டாலும் அமைதியாகுங்கள். தவறு செய்யாமல் தண்டிக்கப்பட்டாலும் கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தருகிற பொழுது அத்தனை பேர் அவமானப்பட்டு போயிருவாங்க. நீ முந்தி போராடி ஜெயிக்க விரும்பாதீங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்கிறவர், யாவையும் செய்கிறவர். அவர் உள்ள வந்துட்டார்னா நம்மளை நடத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். அவருக்கு இடம் கொடுத்து நம்ம நடத்துகிற காரியம் வித்தியாசமா இருக்கும். அப்படி நடத்துவார் நம்மளை ஆண்டவர். நீங்க கலங்காதீங்க. ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான், குற்றுயிரா கிடக்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. சமாரியன் ஒருவன் அந்த பக்கத்தில் வந்து காயங்களை கட்டுகிறார். லேவியர் போறாரு, ஆசாரியன் போறாரு. இவங்கெல்லாம் சபையை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா விழுந்து கிடக்கிற ஆத்துமாவை காப்பாத்தாம போறாங்க. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. அந்த வழியா ஒருத்தர் வாராருங்க, சமாரியன். அந்த மனுஷனை பார்க்கிறார், பரிதாபப்படுறாரு. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், விழுந்து கிடக்கிறவன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த காட்டுக்குள்ள கிடக்கிற, இந்த வனாந்தரத்துல கிடக்கிற, எனக்கு யாருமே கிடையாது, வந்தவங்களாம் பார்த்துட்டு அப்படியே போறாங்க, யாரும் காப்பாத்தாம போறாங்க. அந்த திக்கற்ற வேளையில சமாரியனை வந்து அற்புதம் செய்கிறார், காயம் கட்டுறார். அவர் தாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய திக்கற்ற வேளையில, தனிமைப்படுத்தப்பட்ட வேளையில, புறக்கணிக்கப்பட்ட வேளையில, யாருமற்று சோர்ந்து போயிருக்கிற வேளையில உன் தனிமையில இனிமையை கொடுக்கும்படியாய் உன்னை சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. இந்த வார்த்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. அந்த சமாரியனுக்கு தேவன் அற்புதம் செய்தார் அல்லவா? உலகம் உன்னை கைவிடலாம், நீ நம்பின சபை உன்னை கைவிடலாம், நம்பின மனிதர்கள் உன்னை கைவிடலாம், நம்பின குடும்பம் கைவிடலாம். நீ தள்ளப்பட்டு இருக்கிற அந்த வேளையில உன்னை தள்ளாத ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவர் இயேசு. பயப்படாதீங்க, உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடுவோமா? பிதாவை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீங்களே, சீயோனை குறித்து அக்கறையாய் ஆண்டவரை அற்புதமாய் பேசினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.